அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு குறுந்தகவல் எனக்கு வந்தது. அதை கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப மனசில் இந்த தகவல் உலகம் முழுக்க பரவ வேண்டிய ஒரு நல்ல தகவல் அப்படிங்கிறதுக்காக உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு நைஜீரியன் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தருடைய மெசேஜ் அது. அவர் ஒரு நாள் காரில் ஓட்டிகிட்டு போகிறார். சிக்னலில் சிவப்பு விளக்கு போட்ட உடனே வண்டியை நிறுத்துகிறார். ஆக்சுவலாக அந்த சிவப்பு விளக்கு அவர் தாண்டி போனாலும் டிராஃபிக் ஒன்றும் இல்லை. சம்டைம்ஸ் அப்படி ஆகிடும் சில நேரங்களில். அதாவது எதிர்த்தரப்புலேருந்து வர வேண்டிய வண்டி ஒன்றுமே இருக்காது, ஆனால் நமக்கு சிவப்பு விளக்கு விழுந்துடும். அப்போ நமக்கு கொஞ்சம் மனசு அது போலீஸ்காரன் நின்னா கூட நம்மளை அனுப்பிச்சிடுவார், இந்த ரெட் லைட் இப்போ விழுந்துருச்சு போக முடியலன்னு மனசில் ஒரு அமைதி நமக்கு குறையும். அவர் அமைதியாக நின்றுட்டார், சிவப்பு விளக்கு நிற்கிறார். ஆனால் இவர் டிராஃபிக் ஒன்றும் அதிகம் இல்லாத நேரம், பயண நெரிசல் கிடையாது, போக்குவரத்து நெரிசல் கிடையாது. திடீர்னு பின்னாடி இவர் வண்டியை நிறுத்தினதுக்கப்புறம் ஒரு 7-8 வண்டி நின்றுடுச்சு. இவருக்கு பின்னாடி ஒரு நல்ல விலை உயர்ந்த ஒரு அழகான ஜீப்பு. அதில் உட்கார்ந்துருக்கிற அந்த ஓட்டுநர் பேன்னு, அதாவது நீ போ அப்படிங்கிறதுக்கு அடையாளம். ஹாரனால் எவ்வளவோ பேசலாம். ஹாரன் அடித்தா போலீஸ் இங்கே நிற்கிதுன்னு ஒரு அர்த்தம். நிறைய இருக்குது, ஹாரன்லேயே பேசுகிறதுக்கு வழி இருக்குது. என்னென்ன மாதிரி மொழியில் திட்டலாமோ அதில் ஹாரன் அடித்து திட்டுறவங்களே இருக்காங்க. அந்த அம்மா அந்த ஹாரனை அடிக்குது. இவர் ஒன்றும் அசரலை. கண்ணாடி வழியாக பின்னாடி இருக்கிற வண்டி என்னன்னு பார்த்தார். விலை உயர்ந்த தரமான நல்ல வண்டி. ஆனால் அவர் பொறுமையாக நின்றுட்டார். இப்போது இவருக்கு எப்போ பச்சை விளக்கு கிடைக்குதோ அதுக்கு அப்புறம் ஒரு வண்டியை எடுக்கிறாரு. இவங்க கொஞ்சம் தூரம் போகும்போது, இவர் வண்டியை போகும்போது, இந்த பின்னால் இருந்த அந்த ஜீப் ஒரு பெண்மணி ஓட்டிக்கிட்டு வர்றாங்க. அவங்க வேகமாக இவர் கிட்டக்க அப்படி சைடில் அப்படி வந்து தன்னுடைய கார் கண்ணாடியை இறக்கி திட்டுறாங்க. நீ ஒரு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மொழியில் திட்டுறதுல கூட அந்தந்த மொழிக்கு ஒரு அழகு இருக்குது இல்லையா? இப்போ திருநெல்வேலி திட்டில் ஒரு நயம் இருக்குது, சொல்லட்டுமா? நாசமத்து போகிறவனேன்னு திட்டுவாங்க. ஆக்சுவலாக நாசம் அற்று போகிறவனே, அது வாழ்த்து. நாசமத்து போகிறவனே அப்படிம்பாங்க. ஒரு ஊரில் திட்டுறதுல கூட ஒரு அழகாக இருக்கும். இவனை கூட பைத்துக்காரா அப்படிங்கிற மாதிரி என்னமோ அந்த அம்மா தன்னுடைய கார் அந்த கண்ணாடியை இறக்கி கேலியா நீ ஒரு லூஸு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. இவர் அதை பற்றியும் பொருட்படுத்தலை. இவர் பின்னாடி அடுத்தது, அதாவது அந்த அம்மாவுக்கு பின் சீட்டில் 2 குழந்தைங்க உட்காந்துருக்காங்க. 5 வயசு 8 வயசு பெண் குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க. அவங்களும் கண்ணாடியில் இறக்கி இந்த லூஸ் யாருன்னு பார்க்குதுங்க. ஏன்னா அவங்க அம்மா லூஸு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் அதை யார் அப்படிங்கிறதுக்காக அதுங்க 2 அப்படி ஒத்து பார்க்குதுங்க யாருன்னு. ஒரு ஏளனமான ஒரு சிரிப்போடு இவர் அப்படியே பார்க்குது. அந்த காரு தாண்டி போகுது. இப்போ அந்த நைஜீரியன் போலீஸ் ஆஃபீஸர் இதை வச்சு நமக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறார். 1, சிக்னலில் ரெட் இருக்குது, நான் போனால் கூட என்னை யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நான் அந்த ரேங்கில் இருக்கேன். நான் போனதுக்கு ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு என்னை கேள்வி கேட்குறதுக்கு யாரும் இல்லை. ஆனாலும் நான் சட்டத்தை மதிக்கணும். நான் ஒரு நைஜீரியன், அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, அதை நான் மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறுத்திட்டேன். நான் போகக்கூடிய அதிகாரமுடைய ஒரு நபர், ஆனால் நான் போகலை. நான் போனால் என்னை யாரும் அரெஸ்ட் பண்ண போகிறதில்ல, கைது பண்ண போகிறதில்ல, என்னை கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனாலும் நான் போகலை. ஆனால் அந்த அம்மா சட்டத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு சாதாரண குடிமகனாக இருக்கிற எல்லையில் இருக்கிறவங்க. நான் சரியாக என் கடமையை செஞ்சதை அவங்க கேலி பேசுகிறாங்க. இந்த இடம்தான் நீங்கள் சிந்திக்க வேண்டிய இடம். பல சந்தர்ப்பங்களில் நாம் மிகச்சரியாக இருப்பதால் பலருடைய ஏளனத்திற்கு உள்ளாக வேண்டும். குறிச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் நான் அதை சொல்லணும்னு முடிவெடுத்ததுக்கு காரணம். நாம் ரொம்ப சரியாக இருப்போம் சார், ரொம்ப 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 சரியாகவே ஒரு காரியத்தை பண்ணணும். அதுக்கெல்லாம் நம்மளை ரொம்ப ஏளனமாக பேசுவாங்க. இப்போது ஒரு க்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
நாம் அந்த க்யூவில் அமைதியாக போகிறோம் அப்படின்னா இப்படி தான் போடுவாங்க, அப்படி போகக்கூடாதாக்கா, லூசு, இவெல்லாம் பெரியவனாக்கும். அதாவது அவங்க மனசில் என்ன முடியும், சரியாக ஒரு காரியத்தை பண்ணுறவங்கள கேவலமாக பேசுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க, அவங்க நம்மளை அவமானம் கூட படுத்துவாங்க. சட்டத்தின்படி, தர்மத்தின்படி, ஏன் ஞானத்தின்படி, ஆன்மீக ஞானம் முழு மலர்ச்சி, அதன்படி நாம் சில முடிவுகளை எடுப்போம். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. நம்ம ஏன் சில விஷயம் சொல்கிறோம் இந்த உலகத்தில் அப்படின்னா, அதன் கொடுமுடியில் உட்கார்ந்துருக்கிறோம், அதனுடைய கொடுமுடியில் ஏறி உட்கார்ந்துருக்கிறோம், ஆன்மீக ஞானத்தினுடைய கொடுமுடியில் போய் உட்கார்ந்துருப்போம். அதனால நம்ம சரியான ஒரு முடிவு எடுப்போம். பலருக்கு அதெல்லாம் தெரியாது. நம்மளை அவமானமாக பேசுவாங்க, அநாகரிகமாக பேசுவாங்க, நம்ம ஒரு அறவேக்காடு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இதனால் நாம் சலனமடையக்கூடாது, அதனால் நாம் பாதிக்கப்படக்கூடாது, இந்த விமர்சனங்களை பொருட்படுத்தக்கூடாது. இவ்வளோ பேர் பேசுகிறாங்களேங்கிறதுக்காக இதுதான் ரொம்ப முக்கியம். நாமளும் அவங்கள மாதிரி போயிட்டா என்ன? ஐயா, சில நியதிகள் இருக்குது. இந்த இடத்துக்கு செருப்போட இப்போ குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு மேடையில் என்னை கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு காலத்தில் வந்து இணைச்ச மாதிரி ஒரு செருப்பு போடுவேன். என்னுடைய காலில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அதுக்காக நான் ஒரு செருப்பு அணிஞ்சிருப்பேன். அப்போ நான் சொல்லுவேன், மேடைக்கு வரும்போதே சொல்லுவேன், குத்து விளக்கு வச்சுருக்கிறீங்க, ஏற்றுறதா இருந்தால் என்னை கூப்பிடாதீங்க, ஏன்னா என்னால் அந்த செருப்பை கழட்ட முடியாது டக்குன்னு, அப்படி ஒரு சிக்கலை என்னை வந்து உட்படுத்தாதீங்க அப்படிங்கிறத முதலே நான் அமைப்பாளர்கிட்ட சொல்லுவேன். அதில் சில பேர் எனக்கு யோசனை சொல்லுவாங்க, பரவாயில்ல செருப்போடையே வாங்க அப்படின்பா. எப்படி சார் விளக்கு ஏற்றுறது? அது ஒரு மரபு இருக்குல்ல, நம்ம இன்னொருத்தர் சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக அதை மீற முடியுமா? அப்படிலாம் பண்ணலாமா? நமக்கு நம்ம சௌகரியம்தான் முக்கியமா? யோசிச்சு பாருங்கள். நாம் ஒரு காரியத்தை முடிவெடுத்தோன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அந்த காரணத்துக்காக நம்ம இருப்போம். யார் எவ்வளவு ப்ரெஷர் நம்ம மேலே அப்ளை பண்ணால் கூட, இதுதான் முக்கியம், ப்ரெஷர் நம்ம மேலே அப்ளை பண்ணால் கூட, நம்மளை கேலி பண்ணால் கூட நாம் அதை மீறணும், மாற்றணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அந்த ஆன்ம மனோபல துணிவு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அந்த அம்மா கேலி பேசுனதை பற்றி அந்த நைஜீரியன் போலீஸ் ஆஃபீஸர் வருத்தப்படலை. அடுத்து தான் அவர் ஒரு மெசேஜ் சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார். எனக்கு வருத்தம், என்னை தாண்டி போய் என்னை கேலி பேசுனதை பற்றி எனக்கு இம்மையும் வருத்தமே இல்லை. அதுக்கு பின் சீட்டில் 5 வயசுலேயும் 8 வயசுலேயும் 2 குழந்தைங்க உட்காந்துருக்கு. இப்போ இவ பெண்மணி தாயார். இந்த தாயார் என்ன பண்ணுறாங்க, ஒரு தவறை சரின்னு பிள்ளைகள் மனசில் பதிய வைக்கிறாங்க. எவ்வளோ ஆழமாக யோசிக்கிறார் பாருங்க. என்ன சிவப்பு விளக்குனா நிற்கணும், பச்சை விளக்குனா போகணும், இதுதான் சரி, அதன்படி நான் நடந்துக்கிட்டேன். இதை தப்புன்னு குழந்தைங்க மனசில் அவங்க பதிய வச்சுட்டாங்க இல்லையா? அப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளோ மோசமான முன்னுதாரணம் பாருங்கள். போனா என்ன, போகாதவன் லூஸு அப்படிங்கிற கருத்தை குழந்தைங்களுக்கு அங்கே தான் சொல்கிறார். என் மனசு வருத்தப்பட்டது. அந்த தாயார் அந்த குழந்தைங்களுக்கு தவறான ஒரு முன்னுதாரணமாக மாறுகிறார். ஒரு தவறை ஒழுங்காக கற்றுக் கொடுக்கிறார், முறையாக கற்றுக் கொடுக்கிறார். எப்படி? தப்பே இல்லை. நீங்கள் பாருங்கள், இந்த சமூகமே ஏன் வீணாக போச்சுன்னு நினைக்கிறீங்க? தப்பெல்லாம் ஒரு பெரிய தப்பெல்லாம், இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், இது என்ன ஒரு சின்ன விஷயம், யாருமே இல்லை, நான் பாட்டு போக வேண்டியது தானே. எப்படி சமூகத்தினுடைய மனோபாவம் மாறி போச்சு பாருங்கள். இதுக்கு யார் காரணம்? நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்ம தப்பாக கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு தாய், ஒரு தகப்பனார் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க சரியாக கற்றுக் கொடுத்துருந்தா நம்ம எப்படி இருப்போம்? யோசிச்சு பாருங்கள். நான் அந்த இடத்துல கையெடுத்து கும்பிடுறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு தவறான விஷயத்தெல்லாம் நியாயம்னு கற்றுக் கொடுக்காதீங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் வருத்தப்படுறார், ரைட் இஸ் ராங் அண்ட் ராங் இஸ் ரைட் அப்படிங்கிற குழந்தைக்கு அவர் சொல்கிற வார்த்தையை அப்படியே சொல்கிறார், யூ ஆர் கன்ஃபியூசிங் எ ஜெனரேஷன். ஒரு தலைமுறையையே நீங்கள் குழப்பமடைய செய்கிறீர்கள். பெரிய வார்த்தை சார். யூ ஆர் கன்ஃபியூசிங் எ ஜெனரேஷன். ஒரு தலைமுறையை குழப்பலாமா? சரியாக இருக்கிற ஒருத்தனை வந்து லூசுன்னு சொல்லி அது தப்புன்ற மாதிரி ஒரு மனோபாவத்தை, அதாவது சரியெல்லாம் தப்பு, தப்பெல்லாம் சரின்னு பெரிய முதல் சார் கெடுக்கிறாங்க குழந்தைங்கள. ஒரு கோயிலில் சுண்டல் கொடுக்குறாங்க, பையன் போய் நின்றுட்டு சில பேர் வரிசையில் போகும்போது சுண்டல் தீர்ந்து போயிடும். அங்கேருந்து வந்தோடனே அம்மா கேட்பாங்க, என்னாச்சு? இல்லை வரிசையில் போன சுண்டல் சுண்டல் வாங்க கூட துப்பு கிடையாது, குறுக்கு பூந்து வாங்க வேண்டியது தானே. பையன் சரியாக இருந்தவனை ஏன் சரியாக இல்லைன்னு ஒரு அம்மா தப்பாக கற்றுக் கொடுப்பாங்களா? உனக்கு சாமர்த்தியமே பத்தாது, உள்ளே பூந்து போய் வாங்கிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னா. மிகச்சரியாக இருக்கிற ஒரு நேர்மையாக இருக்கிற ஒரு குழந்தைய தாயே வந்து, நான் தாய்ங்கிறது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், சில வீட்டில் தகப்பனாக இருக்கலாம்,
சில வீட்டில் பாட்டியாக இருக்கலாம், சில வீட்டில் தாத்தாவாக இருக்கலாம், சில வீட்டில் மாமாவாக இருக்கலாம், பெரியப்பா யாரோ சம் எல்டர்லி பர்சன், அவனுக்கு வழிகாட்டக்கூடியவங்க, பிரதராக கூட இருக்கலாம். ஸோ யூ ஆர் ஸ்பாயிலிங் எ ஜெனரேஷன். தவறுகளை சரி என்றும் சரிகளை தவறுகள் என்றும் குழந்தைகள் மனதில் பதிய வைக்கிறோம். பாவத்தில் மிகப்பெரிய பாவம், நீங்கள் ஒரு சமூகத்தையே கீழே கொண்டு போகிறீர்கள். அவர் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறார், ஆல் ரைட். இது என்ன பெரிய விஷயம், இட் இஸ் ஆல் ரைட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம்ல, அது ஆல்டர்டு ரைட். ஆல்டர்டு ரைட்னா ரைட்டுன்னா சரி, அது ஆல்டர் பண்ணிக்கிட்டோம் நம்ம சௌரியப்படி. ஆல்டர்டு ரைட்டை நாமளே ஆல்டர் பண்ணிக்கிட்டு அது ரைட்னு. நோ, ரைட்டு மட்டும்தான் ஏற்றுக்கணும். அது என்ன ஆல் ரைட்டு? தப்பெல்லாம் அப்படியே அமெண்ட் பண்ணி கொண்டு போகிறதா? எவ்வளவு குழந்தைங்களுக்கு நம்ம தவறான முன்னுதாரணம் போயிடுறோம். அடுத்தது இன்னும் ரொம்ப அழகாக சொல்கிறார், அந்த குழந்தைங்களுக்கு டிரைவிங்கே அந்த அம்மா தப்பாக கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? ஒரு டிரைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு வெறும் லைஃபுக்கான பிரின்சிபிள் தப்பாக கற்றுக் கொடுக்குறாங்க, நல்லவனை கெட்டவன்னு கற்றுக் கொடுக்குறாங்க, ஒரு டிரைவிங் எப்படி வண்டி ஓட்டணும் அப்படிங்கிற முறையை தப்பாக கற்றுக் கொடுக்குறாங்க. நாளைக்கு அந்த குழந்தைங்க எப்படி ஒழுங்காக வண்டி ஓட்டும்? அந்த குழந்தைங்க ஒழுங்கற்ற முறையில் வண்டி ஓட்டினா எத்தனை விபத்து வரும் பின்னாடி? எப்படி ஒரு தேசத்தையே அவங்க வீணாக்குறாங்க? அப்படி சார் சின்ன விஷயத்தை ஊதி நீங்கள் பெருசாக்குறீங்க சார். விழுமியங்கள் தமிழில் ரொம்ப அழகான சொல், தட் இஸ் கால்டு வேல்யூஸ். விழுமியங்கள் ஒவ்வொரு தலைமுறையும் சார் அடுத்த தலைமுறைக்கு விழுமியங்களை அனுப்பி வைக்கணும். சொத்து வச்சா போராது, உங்களுடைய அகங்காரத்தை வச்சா போராது. விழுமியங்கள், வேல்யூஸ் இன் லைஃப். இல்லை அதெல்லாம் சரியில்லை. இப்போ என் தகப்பனாரை பார்க்கும்போது அரசு வேலையில் இருந்தார். அவருக்கு ஒரு 100 ரூபா ஒருத்தர் இவர் பெரிய நன்மை பண்ணார் அப்படிங்கிறதுக்காக 1000 ரூபா ஒருத்தருக்கு கிடைக்கிறதுக்கு பண்ணாருன்னு, லஞ்சம்னு கிடையாது, 100 ரூபா பணம் கொண்டாந்து கொடுக்க வராரு. அவர் அன்றைக்கி பட்ட கோபத்தை நான் கண் கூட பார்த்தேன். என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? எடுத்துகிட்டு போங்க அதை அப்படி. எப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு தகப்பனுடைய பிள்ளை அப்படிங்கிறது என் ஆழ் மனதில் அப்படியே பதிந்தது. அதில் வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும், பண விஷயத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு அடையாளம் இல்லையா? இந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ தவறான ஒரு முன்னுதாரணத்தை அந்த தாய் கற்றுக் கொடுக்குறாங்க. விழுமியங்கள், உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அந்த வேல்யூஸ் போகணும் அப்படிங்கிறத பற்றி தயவு செய்து கொஞ்சம் கவலைப்படும். ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாடு, ஏன் இந்த உலகமே ஏன் இப்படி வீணாகிட்டே வருது? யோசிச்சு பாருங்கள். ஒரு தலைமுறை நீர்த்து போய் அடுத்த தலைமுறை அதோட நீர்த்து போய் அப்படியே வேல்யூஸை நம்ம மொத்தம் வந்துட்டோம்னா எப்படி அதுக்கப்புறம் நீங்கள் தர்மத்தை நிலைநாட்டுவீங்க, நல்லது நிலைநாட்டுவீங்க? யோசிச்சு பாருங்கள். அதனால் என்ன சொல்கிறார் அவர், நாம் சில விஷயங்களை உறுதியாக நம்பினா போகாது, அதில் உறுதி இருக்கணும். அப்புறம் அப்படி மட்டும் இருந்தால் போகாது, அதில் கன்வின்ஸ் ஆகிருக்கணும் நம்ம. அது மட்டும் இருந்தால் போகாது. நாம் அதனால் எத்தனை இழப்பு வந்தாலும் கவலைப்படலை, நான் அதை செய்து காட்டுவேன் அப்படின்னு அதை நாம் உலகத்துக்கு அட்வொகேட் பண்ணணும். இதுதான் நல்லது, இதுதான் சரி அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ பல பேர் பாருங்களேன், நல்ல நேரத்தில் வாயை திறக்காமல் இருந்துட்டு ஒரு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாமல் இருந்துட்டா அப்புறம் யார் சொல்லுவா? இது தவறு அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணுமா இல்லையா? சொல்லலை. இதெல்லாம் நம்முடைய நீதியரசர் பிரபா ஸ்ரீதேவன் அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதுகிறாங்க. நெருக்கடி நிலை காலத்தில் உச்சநீதிமன்றத்தில் இருந்த ஒரு நீதிபதி பிறகு தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதும்போது சொல்கிறாரு, நான் அப்போது நீதிமன்றத்தில் ஒன்றை சொல்லி இருக்க வேண்டும், சொல்லாமல் விட்டுவிட்டேன், அதற்கு இப்போது வருத்தப்படுகிறேன் அப்படிங்கிறார். ஓய்வு பெற்றதுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? உச்சநீதிமன்றத்தில் நான் பதவியில் இருந்த காலத்தில் அதை சொல்லியிருக்கணும் அப்படின்னு அந்த தீர்ப்பை கோட் பண்ணுறாங்க அந்த நீதியரசர். சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டியதை சொல்லலை அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையில் சரியாக இருக்கும்? எனவே விழுமியங்களை காப்பாற்றுவது, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவது, அடுத்த தலைமுறையை உருவாக்குவது நம்முடைய பொறுப்பு என்பதை நான் இந்த தலைமுறை பெரியோர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அடுத்த தலைமுறையை நாம் தான் உருவாக்குகிறோம் என்கிற தெளிவு, துணிவு, பொலிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும்.